بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد அன்பார்ந்த சகோதரர்களே, ரமலான் 15வது நோன்பை நோற்ற நிலையில் நாம் அமர்ந்திருக்கிறோம். இன்றுடன் ரமலான் மாதத்துடைய பாதி நாட்கள் நிறைவு பெறுகிறது. அன்புக்குரியவர்களே, நாம் நேற்றைய தினம் ஆதாபு துஆ, துஆக்களின் ஒழுக்கங்கள் என்ற தலைப்பில் முக்கியமான சில செய்திகளை பார்த்தோம். அல் குர்ஆன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய முக்கியமான சில வழிகாட்டல்களை பார்த்தோம். அதே தொடரில் அன்புக்குரியவர்களே, நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யும் பொழுதோ, பிரார்த்தனை செய்யும் பொழுதோ நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒழுங்குகளில் அடுத்த முக்கியமான ஒரு விடயம்தான், அதாவது அல் மஸ்அலத்து வத்துஆ பி அஸ்மாஇஹில் ஹுஸ்னா. நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்கும் பொழுதோ, பிரார்த்தனை செய்யும் பொழுதோ அவனுடைய பெயர்களை கொண்டு அல்லது அல்லாஹ்வுடைய பண்புகளை கொண்டு அதை கொண்டு நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹ் நம்ம துஆ செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய பெயர்கள், அழகான பெயர்கள், அந்த பெயர்களை அழைத்து நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். அன்புக்குரியவர்களே, நம்மில் யாராவது நாம் துஆ செய்யும் பொழுது, பிரார்த்தனை செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய பெயர்களை கொண்டு நாம் துஆ செய்திருக்கிறோமா? அப்படி செஞ்சவங்க யாரு சார் இருந்தா சொல்லுங்க. நம்ம அல்லாஹ்வை துஆ செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய அஸ்மாஉல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுடைய பெயர்களை முன்வைத்து, அதாவது அந்த பெயர்களை கொண்டு நாம் துஆ செய்திருக்கிறோமா? யாருக்கு சொல்லேன்? துஆ அல்லாஹ்வுடைய பெயர் சொன்னா என்ன? ஹுவல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அல் மலிக் அல் குத்தூஸ் அஸ்ஸலாம் அல் முஃமின் அல் முஹைமின் அல் அஸீஸ் அல் ஜப்பார் அல் முதகப்பிர். இப்படி அல்லாஹ்வுடைய அஸ்மாஉல் ஹுஸ்னா வருது. அப்படி துஆ செய்திருக்கிறோமா? பின்னாலே மௌலானீங்க அன்புக்குரியவர்களே, பாருங்க, சூரத்துல் ஆராஃபுடைய வசனத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார், 180வது வசனம், வலில்லாஹி அல் அஸ்மாஉல் ஹுஸ்னா. அல்லாஹ்வுக்கு அழகான பெயர்கள் உண்டு, அல்லாஹ்வுக்கு அழகான திருநாமங்கள் உண்டு. ஃபதுஊஹு பிஹா, அந்த பெயர்களை கொண்டு நீங்கள் அவனை அழையுங்கள். அல்லாஹ்வுடைய அழகான பெயர்களை கொண்டு நீங்கள் அவனிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். அன்புக்குரியவர்களே, நாம எப்பொழுதாவது அல்லாஹ்வுடைய அழகான பெயர்கள் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய பெயர்களை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள், அதை கொண்டு துஆ செய்திருக்கிறார்கள். நாமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வழிகாட்டலை பிரார்த்தனையில் முன்மாதிரியாக கொண்டு கேட்டு வருகிறோமா? ஏன் காரணம் என்று சொன்னால், இதற்கு முக்கியமான 2 தவறுகள். ஒன்று, நம் முஸ்லிம்களில் சிலர் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யாமல் அல்லாஹ்விடத்திலே போய் துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள். தர்காக்களில், அவுலியாக்கள் என்ற பெயரில் அங்கே போய் பிரார்த்தனை செய்கிறார்கள். அவர் துஆ யாரிடத்திலே
யாரிடத்திலே கேட்க வேண்டும், யாரிடத்திலே நம்முடைய தேவைகளை முன்வைக்க வேண்டும் என்று அறியாமல் அல்லது அறிந்தோ அந்த சிறுக்குடைய பாவங்களிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு கூட்டம். இன்னும் பெருந்தொகையான மக்கள் எப்படி தெரியுமா, தனிமையில் துவா கேட்பதில்லை. இந்த துவாவுடைய ஆதாபுகள் அறிந்து கொள்ளாதற்குரிய முக்கிய காரணம் என்ன தெரியுமா, குர்ஆன்ல ரசூல் அதாவது அல்லாஹ் தஆலா என்னிடத்திலே இந்த முறையில் துவா செய்யுங்கள், இந்த அமைப்பிலே துவா செய்யுங்கள், இந்த ஒழுக்கங்களை பேரி துவா செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா பல இடங்களில் குறிப்பிடுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யும் பொழுது இந்த ஒழுக்கங்களை பேரி துவா செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். நாம் அப்படி துவா செய்யாததற்கு காரணம் நம்மளை பற்றி பார்க்கிறது இல்லை, அந்த ஒழுக்கங்களை அறிந்து கொள்வதில்லை, கற்றுக்கொள்வது. என்ன காரணம் தெரியுமா, நம்ம நினைக்கிறோம் நம்ம தனிமையில் துவா செய்ய தேவையில்லை. 5 நேரம் பள்ளிக்கு போறோம், பள்ளியிலே தொழுகை நடத்தக்கூடிய இமாம் கூட்டாக துவா செய்வார், நம்ம ஆமீன் சொன்னால் போதும், அதுதான் நமக்கு துவா நினைக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வாழ்நாளில் தொழுகை கடமையாக்கியதிலிருந்து அவர்களுடைய கடைசி மூச்சு வரைக்கும் அஸ்ஸலா அஸ்ஸலா தொழுதிருக்கிறார்கள். ஜமாத்தாக இமாமாக இருந்துதான் அவர்கள் மரணிக்கும் வரைக்கும் தொழுகை நடத்தினார்கள். எப்போதாவது ஒரு தொழுகையிலாவது நபி அவர்கள் கூட்டாக துவா செய்து பிரார்த்தனை செய்து யாரும் ஆமீன் சொல்லவில்லை. அன்புக்குரியவர்களே, நாம் தனிமையில் எல்லாத்தையும் துவா செய்யணும். அதே போன்று மார்க்கம் சொல்லக்கூடிய ஒழுக்கங்களையும் வழிநாட்டல்களையும் பேரி நாம் எல்லாத்தையும் துவா செய்ய வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வலில்லாஹி அல் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபதுஊஹு பிஹா. அல்லாஹ்வுக்கு அழகான பெயர்கள் உள்ளன, அந்த பெயர்களை கொண்டு நீங்கள் அல்லாஹ்விடத்திலே துவா செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய பெயர்களுடைய எண்ணிக்கை எத்தனை என்று யாருக்கு சொல்ல முடியுமா? யாருக்கு சொல்லலும்? 99 பேர்கள் சொல்றாரு. வேறு வேற என்ன பதில்? 99 ஷுவர். 99 பேர். வேற அங்க சொல்லுங்க. இல்ல, நான் எண்ணிக்கை கேட்கிறேன். 99 99 99 பின்னாடி சொல்லுங்க. இந்த வானங்கள் பூமி அனைத்தையும் படைத்த, நம் அனைவரையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த அல்லாஹ்வை பற்றி நாம தெரியாட்டி, அன்புக்குரியவர்களே, எங்களை விட நஷ்டவாளிகள் யாருமே கிடையாது. அல்லாஹ் தஆலா நம்மை நாம் மரணித்ததன் பின்னால், அடக்கம் செய்யப்பட்டதன் பின்னால் நம்மிடத்திலே முதலாவது கேட்கக்கூடிய கேள்வி தெரியுமா? மன் ரப்பு, உன்னுடைய ரப்பு யார்? யார் அதற்குரிய சரியான பதிலை சொல்வார்கள் தெரியுமா? யாருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் தெரியுமா? அல்லாஹ்வை உரிய முறையிலே அறிந்து, அல்லாஹ்வை முழுமையாக ஈமான் கொண்டு, அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு மரணித்தார்களோ அவர்கள் பதில் சொல்வார்கள். நமக்கு அல்லாஹ் பற்றியே தெரியாது. இன்னைக்கு சினிமா நடிகர்களுடைய பெயர்கள் நமக்கு தெரியும், சினிமா நடிகைகளுடைய பெயர்கள் தெரியும், விளையாட்டு வீரர்களுடைய பெயர்கள் தெரியும், அரசியல்வாதிகளுடைய பெயர்கள் தெரியும், எல்லாம் தெரியும் நமக்கு. ஆனா நம்மளை படைத்த ரப்பை பற்றி நமக்கு தெரியாது. எங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த ரப்பை பற்றி, இறைவனை பற்றி, அவருடைய பெயர்களை பற்றி நமக்கு தெரியாது என்றால், அன்புக்குரியவர்களே, நாம் இன்னும் எந்த அளவு மார்க்க கல்வியில் அல்லாஹ்வை பற்றி அறிந்து கொள்வதில் எந்த அளவு பலவீனமாக இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய பெயர்களுடைய எண்ணிக்கை யாருக்கும் தெரியாது. அதனுடைய எண்ணிக்கையை அல்லாஹ் மட்டும்தான் அறிந்திருக்கிறான். அன்புக்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ஒரு அழகான துவாவை நமக்கு கற்றுத் தருகிறார்கள். அந்த துவா எப்படி தெரியுமா? அதாவது ஒருவருக்கு கவலை ஏற்பட்டால், துன்பம் ஏற்பட்டால் அவர் அல்லாஹ்விடத்திலே இப்படி பிரார்த்தனை செய்யட்டும். அல்லாஹும்ம இன்னி அபுது வபுனு அபதிக் வபுனு அமதிக் நாசியதி பியதிக் மாலின் ஃபிய ஹுக்முக் அதுலுன் ஃபிய கதாஉக். யா அல்லாஹ், நான் உன்னுடைய அடிமை, உனது அடிமையின் மகன், உனது அடிமை பெண்ணுடைய மகன். நாசியதி பியதிக், என்னுடைய இந்த முன்னெற்றி, அந்த முடி உன்னுடைய கையிலே இருக்கிறது என்றால் என்னுடைய கட்டுப்பாடு, என்னுடைய கொன்றோல் உனது கையிலே இருக்கிறது. மாவின் ஃபிய ஹுக்முக், உன்னுடைய தீர்ப்பு தான் என்னுடைய விஷயத்திலே செல்லுபடியாகும். என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய விடயத்தில் நீ எதை தீர்ப்பளித்திருக்கிறாயோ அதுதான் செல்லுபடியாகும். அதே போல அதுவும் ஃபிய கதாஉக், என்னுடைய விடயத்தில் நீ எதை தீர்ப்பு செய்தாலும் அது நீதமானது. நம்ம அல்லாஹ்வுடைய கதாவை நீதமான எதை ஏற்றுக்கொள்வோம்? நமக்கு நல்லது நடந்தால் நீதம், நமக்கு வசதி வாய்ப்பு கிடைத்தால் நீதம், அல்லாஹ் நீதமானவன். நமக்கு வறுமை வந்து விட்டால் அல்லாஹ் நீதமானவன் இல்லை, நீதமற்றவன் என்று நாம வாயால சொல்லாட்டி அப்படி நாம நினைக்கிறோம். நாம் ஆரோக்கியமாக இருக்கும் நேரத்திலே அல்லாஹ் நீதமானவன், அல்லாஹ்வுடைய தீர்ப்பு நீதமானது. நமக்கு நோய்வாய்ப்பட்டால் அல்லாஹ்வுடைய தீர்ப்பு நீதமற்றது நாம் நினைக்கிறோம். நாம் இந்த துஆல எப்படி சொல்றோம் தெரியுமா? அதுலும் ஃபிய கதாஉக், யா அல்லாஹ், எனக்கு எது ஏற்பட்டாலும், என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் வந்தாலும் கவலை வந்தாலும், ஆரோக்கியம் எனக்கு கிடைத்தாலும் நோய் வந்தாலும், எது என்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய தீர்ப்பாக அமைந்தாலும் அதுவும் அது நீதமானது. நம்ம சொல்றோம் துஆல. அடுத்ததாக என்ன தெரியுமா? அஸ்அலுக பிகுல்லி இஸ்மின் ஹுவ லக சம்மைத பிஹி நஃப்ஸக். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேக்குறாரு தெரியுமா? யா அல்லாஹ், உன்னிடத்திலே நான் கேட்கிறேன், பிகுல்லி இஸ்மின் ஹுவ லக சம்மைத பிஹி நஃப்ஸக், உனக்காக நீயே சூட்டிக் கொண்ட, உனக்காகவே நீ பெயர் வைத்துக் கொண்ட உனது பெயர்களை கொண்டு நான் கேட்கிறேன். அவ் அன்ஸல்தஹு ஃபில் கிதாபிக், உனது வேதத்திலே நீ உன்னுடைய பெயர்களை, என்னென்ன பெயர்களை சொல்லியிருக்கிறாயோ அந்த பெயர்களை கொண்டு கேட்கிறேன். அவ் அல்லம்தஹு அஹதன் மின் ஹல்கிக், உனது படைப்புகளில் ஒருவருக்கு அல்லது பலருக்கு நீ கற்றுக் கொடுத்த அந்த பெயர்களை கொண்டு கேட்கிறேன். நான்காவது என்ன தெரியுமா? அவிஸ்தகர்த பிஹி ஃபீ இல்மில் கைபி இந்தக், யா அல்லாஹ், உன்னிடத்தில் நீ மட்டும் உனது மறைவான அறிவில் அறிந்து வைத்திருக்கக்கூடிய உனது அனைத்து பெயர்களை கொண்டு நான் கேட்கிறேன். அப்ப அல்லாஹ்வுடைய மறைவான அறிவில் அவனுடைய பெயர்களுடைய எண்ணிக்கை என்பது யாரு மட்டும்தான் அறிஞ்சிக்கிறாங்க? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லாஹ் மட்டும்தான். அப்ப 99 பேர் என்னன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு 99 பெயர்கள் உள்ளன. அதை யார் மனனம் செய்தால், வெறுமனே அவருடைய கருத்துகள் விளங்காம அந்த பெயர்கள் சொல்லக்கூடிய விளக்கங்களை புரிந்து கொள்ளாமல் மனனம் செய்வதில் எந்த ஒரு நன்மை கிடையாது. நம்ம இன்னைக்கு பார்க்க நிறைய பேர் ஷேர் பண்ணுவாங்க, அஸ்மாவுல் ஹுஸ்னா, நல்ல விஷயம்தான். நம்ம ரேடியோ ஷோல நிறைய போகும். அவங்களுக்கு நன்மை கிடைக்கும், அவங்க இஸ்லாமுக்காக வேண்டி அதை சொல்லிருக்கிறார்கள். ஆனா நம்ம நினைக்கிறது தெரியுமா? அதை கேட்டா மட்டும் போதும், அதை நம்ம ஷேர் பண்ணா மட்டும் போதும். அல்லாஹ் அர் ரஹ்மான், ரஹ்மான் என்ற வார்த்தை எதை சொல்கிறது? அர் ரஹீம் என்ற வார்த்தை எதை சொல்கிறது? அர் ராஸிக், அல்லாஹு தஆலா ராஸிக், உணவளிக்கக்கூடியவன். அதாவது அனைத்து படைப்புகளுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன் ராஸிக். அவருடைய கருத்து, அது சொல்லக்கூடிய விடயங்கள் நமக்கு தெரியாது. உண்மையிலே ஒரு மனிதன் அர்-ராஸிக் என்று சொன்ன என்ன கருத்து சொல்லுங்க? ரிஸ்க் அளிக்கக்கூடியவன். அர்-ரஸாக், ரிஸ்க் அளிக்கக்கூடியவன். உணவு மட்டுமல்ல, மனிதன்
அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட கோடான கோடி படைப்புகள் அனைத்துக்கும் ரிஸ்க் அளிக்கக்கூடியவை யாரு? அல்லாஹ். வமாமின் தாபத்தின் இல்ல அலல்லாஹி ரிஸ்குஹா. அல்லாஹ் சொல்றான், இந்த பிரபஞ்சத்திலே அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட எந்த ஒரு படைப்பும் உயிரினமும் அல்லாஹு தஆலா அந்த ஒவ்வொரு படைப்புகளுடைய ரிஸ்கை அல்லாஹ் அவன் பொறுப்பேற்றுக் கொண்டான். எவ்வளவு காலம் வாழதோ அவ்வளவு காலத்துக்குரிய அனைத்து அதனுடைய வாழ்க்கை தேவைகளை அல்லாஹு தஆலா பூர்த்தி செய்து கொடுக்கிறான். அன்புக்குரியவர்களே, நம்ம ஒரு நாளைக்கு சாப்பிடுறது எவ்வளவு சொல்லுங்க? நம்ம ஒரு நாளைக்கு சாப்பிட்டது காலை நேரம் ஒரு சாப்பாடு, பகலுக்கு ஒரு சாப்பாடு, நைட்டுக்கு ஒரு சாப்பாடு. சில பேர் 2 நேரம் சாப்பிடுவாங்க. ஆனா எத்தனையோ படைப்புகள் இருக்கிறது. கடலிலே எவ்வளவு பிரம்மாண்டமான மீன்கள் இருக்கிறது. அந்த மீன்களுக்கும் அல்லாஹ் தான் உயிர் உணவளிக்கிறான், ரிஸ்க் கொடுக்கிறான். காட்டிலே எத்தனையோ கோடான கோடி படைப்பு இருக்கிறது. அன்புக்குரியவர்கள், அல்லாஹ் ராசிக். அப்ப இந்த ராசிக் என்று சொல்லக்கூடிய பெயர் எதையெல்லாம் சொல்கிறது? அந்த பெயரை குறித்து அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே என்னென்ன விடயங்களை சொல்கிறான் என்று நாம அதை பத்தி சிந்திச்சுக்கிறோமா? அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வை பற்றி அறிய வேண்டும், அல்லாஹ்வுடைய பெயர்களை தெரிய வேண்டும். அப்ப நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, 99 பெயர்களை மானம் செய்து பொருளுணர்ந்து அந்த பெயர்களுக்குரியவர்களாக அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு வாழ்ந்தால் அவர்கள் சுவர்க்கம் செல்வார்கள். அன்புக்குரியவர்கள், ஆனால் அல்லாஹ்வுடைய பெயர்களுடைய எண்ணிக்கை என்பது அல்லாஹ் மட்டும்தான் அறிந்து வைத்திருக்கிறார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்கிறாங்க, யா அல்லாஹ், உனது பெயர்களை உனது மறைவான அறிவில் நீ தெரிவு செய்த எல்லா பெயர்களை கொண்டு நான் கேட்கிறேன். என்ன கேட்கிறேன்? அன்தஜி அல் குர்ஆன ரபீஅ கல்பி, அல் குர்ஆனை எனது உள்ளத்திற்கு வசந்தமாக ஆக்கு. எப்படி? அல் குர்ஆனை எனது உள்ளத்தை எப்படி ஆக்கணும்? வசந்தமாக ஆக்கு. அன்புக்குரியவர்களே, நாம் எப்பொழுதாவது துஆ கேட்கிறோமா? வனூர சத்ரி, என்னுடைய உள்ளத்துக்கு ஒளியாக ஆக்கு. வஜலான ஹுஸ்னி, எனது கவலைகளை அல் குர்ஆனை மூலமாக போக்கு. வதஹாப ஹம்மி, எனது அனைத்து கவலைகள், கடந்த கால கவலைகள், நிகழ்கால கவலைகள், நான் எதிர்காலத்தை சிந்தித்து அதாவது கவலைப்படக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் போக்கிவிடு. அது காரணம் எதுவாக இருக்கிறது சொல்லுங்க? எதை கொண்டு? அல் குர்ஆனை கொண்டு. அன்புக்குரியவர்களே, அல் குர்ஆன் நம்முடைய உள்ளத்துக்கு வசந்தமாக இருக்கிறதா? நமது உள்ளத்துக்கு ராகத்தாக இருக்கிறதா? நாம் நம்முடைய உள்ளத்திலே கையை வைத்து கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் எத்தனை பேரை குர்ஆனை படிக்கிறோம்? ஒரு நாளைக்கு எத்தனை பேர் நம்ம குர்ஆனை ஓதி வருகிறோம்? அன்புக்குரியவர்களே, குர்ஆனை கையில் எடுப்பதற்கு நமக்கு நேரம் கிடையாது. குர்ஆனை கையில் எடுக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஆனா மியூசிக், இசை, பாட்டு இதெல்லாம் கேட்கறதுக்கு நமக்கு நேரம் இருக்கிறது. நிறைய சகோதரர்களை பார்த்தா சோசியல் மீடியால அவங்க பாட்டு கேட்கறது மட்டும் இல்ல, அவங்க சினிமா காட்சிகளை பார்க்கறது மட்டும் இல்ல, அதை ஷேர் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஸ்டேட்டஸ பார்த்தா மியூசிக் தான் வருது. நவுதுபில்லாஹ், இது பெரும் பாவம். அல்லாஹு தஆலா தௌபா நாம செய்யாவிட்டால் அல்லாஹு தஆலா நரகத்திலே கண்டிப்பான். நம்முடைய இறுதி முடிவு பயங்கரமாக அமையும். அன்புக்குரியவர்களே, மியூசிக் என்பது, இசை என்பது, இந்த வீணான லஹுல் ஹதீஸ், இதுவெல்லாம் ஒரு மனிதனுடைய, ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்திலே நயவஞ்சகத்தை ஏற்படுத்தும். அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டு தூரமாக்கும், அல்லாஹ்வுடைய சிந்தனையை விட்டு தூரமாக்கும். இன்றைக்கு நமக்கு நிறைய பாட்டு கேட்கறது டைம் இருக்கு. அது போறதுக்கு இவரும் அந்த பாவத்தை செஞ்சுட்டு ஸ்டேட்டஸ்ல வச்சு பல நூற்றுக்கணக்கான பேர் பார்த்து ரசிக்கிறதுக்கு வைக்கிறாரு. அன்புக்குரியவர்களே,
நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் பதியப்படுகின்றது. ஒரு அணுவளவு நன்மை செய்தாலும் அது நன்மையாக பதியப்படும். ஒரு அணுவளவு பாவம் செய்தாலும் அதுவும் எழுதப்படும். அன்புக்குரியவர்களே, நம்ம ஒரு பாட்டு மியூசிக்கு கேட்டு ஒரு சினிமா காட்சியை பார்த்துட்டு மோசமான ஏதாவது போட்டோக்களை பார்த்துட்டு நம்ம பார்த்தா நம்ம பெரும் பாவத்தில் ஈடுபட்டோம். தௌபா செஞ்ச அல்லாஹ் மன்னிப்பார். நாம் பார்த்து விட்டு அதை நம்ம பல வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றோம். அதை பல ஆயிரக்கணக்கான பேர்கள் பார்ப்பார்கள். அதை அவர்கள் ஷேர் பண்ணுவார்கள். அதை பல ஆயிரக்கணக்கான பேர் பார்ப்பார்கள். அப்படியே அன்புக்குரியவர்களே, இவர் பார்த்து ஷேர் செய்த ஒரு பாவம் பல்லாயிரக்கணக்கான பேர்கள் பார்ப்பார்கள், கேட்பார்கள். அப்ப அந்த பல்லாயிரக்கணக்கான பேர்களுடைய மொத்த பாவங்களும் இவருடைய தலையிலே எழுதப்படும். இவருடைய தலையிலே, இவருடைய ஏட்டிலே எழுதப்படும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் பாதுகாக்கும். இவர் தௌபா செய்யாமல் மாறித்தால் கபரிலே அதற்குரிய தண்டனையை பெற்றுக் கொள்வார். நாளை மறுமையில் அதற்குரிய தண்டனைகளை சுமந்து கொள்வார். அன்புக்குரியவர்களே, எனவே அல் குர்ஆன் அதை நாம் கையில் எடுக்க வேண்டும். அல் குர்ஆனை அதிகமாக ஓத வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேக்குறாங்க, அன்தஜிஅல் குர்ஆன ரபிய கல்பி, யா அல்லாஹ் குர்ஆனை எனது உள்ளத்துக்கு வசந்தமாக, வனூர சத்ரி எனது உள்ளத்துக்கு பிரகாசமாக ஆக்கு. உள்ளத்துக்கு பிரகாசம், ஒளி, ராஹத், இறை நினைவு வரணும் என்று சொன்னா நம்ம குர்ஆன படிக்கணும், குர்ஆன நம்ம ஓதணும், விளங்கணும். அன்புக்குரியவர்களே, எனவே நாம் துஆக்களுடைய இந்த ஒழுங்குகளை பேணி, அப்புறம் இன்னைக்கு ஒரு விஷயம் சொன்னேன், நம்ம துஆ செய்யும் பொழுது யாரை கொண்டு அழைக்கணும் சொல்லுங்க? அல்லாஹ்வுடைய பெயர்களை கொண்டு. இன்னும் சொல்லணும்னு சொன்னா நம்ம துஆ கேட்கும் பொழுது யா ரஹ்மான், கருணையாளனே, இர்ஹம்னி, எனக்கு கருணை காட்டுவாயாக. யா ரஸாக், ரிஸ்க் வழங்கக்கூடியவனே, எனக்கு ரிஸ்கை தருவாயாக. யா கஃபார், அனைவருடைய பாவங்களை மன்னிக்க கூடியவனே, என்னை மன்னிப்பாயாக. யா சத்தார், அனைவருடைய குறைகளை மறைக்கக்கூடியவனே, எனது குறைகளை மறைப்பாயாக. இப்படி அந்த பெயர்களை முன்வைத்து நமக்கு துஆ செய்யலாம். அன்புக்குரியவர்களே, இன்ஷா அல்லாஹ் எதிர்கூடிய நாட்களிலே அடுத்த நம்ம துஆக்களுடைய ஒழுக்கங்களை பார்ப்போம். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.